குட் மார்னிங். இன்றைக்கி வந்து கிராண்ட்மா கிச்சனில் பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட். இந்த பேபி வந்து நேற்று வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த பாருங்க சாம்பார். முன்னே இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு ஆள் ரிட்டர்ன் வராங்க ஊர்லேருந்து, அவங்களுக்காக பண்ணுறேன் சின்ன வெங்காயம் சாம்பார், பேபி உருளை ரோஸ்ட்டு. இது வந்து உருளைக்கிழங்கு எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவா சின்னவா புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு சொல்லித்தரேன். பேபி உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் மஞ்சப்பொடி போட்டு அலம்பிட்டு நல்லா மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு இப்படி உரிச்சிட்டு சால்ட்டு போட்டு பெரட்டிட்டு, நான் சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன், வீட்டு சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பருப்புலாம் போட்டு அரைக்கிறோம்ல, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் இது கார மிளகாப்பத்துலாம் எங்களுக்கு பிடிக்காது, அது நல்லாவும் இருக்காது. இந்த டேஸ்ட்டு கொடுக்கணுன்னா இந்த சாம்பார் பொடியே போட்டுடலாம். அதில் நம்ம தோரம் பருப்பு இதெல்லாம் போட்டு அரைக்கிறோம் இல்லையா, நல்லாயிருக்கும். இப்போ சால்ட்டும் மிளகாத்தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு, வீட்டில் பச்சரிசி மாவு திரிச்சு வச்சுப்போம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா பிரட்டிக்கிறோம். குளிக்கிட்டு இதை நல்லா குளிக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இது நல்லா பரட்டி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஆயில் ஊற்றிருக்கோம். கடலை எண்ணெய் ஆயில் ரெண்டுமே ஊற்றிக்கலாம். அதாவது ரீஃபைண்ட் ஆயில், எஸ்விஎஸ் கடலை எண்ணெய் இல்லைன்னா எஸ்விஎஸ் ஆயில். கடுகு, வேறு இதை வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு கெடுத்துடக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கு பேபி உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு இப்படி பண்ணாதான் அருமையாக இருக்கும். இதுலேயும் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு பண்ணிட்டிங்கன்னா அது இந்த பேபி உருளைக்கு வேஸ்ட் ஆகிடும். வேறு எந்த மசாலாவும் கூடாது. பொறுமையாக பண்ணணும். இப்போ செவந்துட்டு வருதா உளுத்தம்பருப்பு, நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் நல்லா பெரட்டிட்டு இந்த அரிசி மாவு போட்டதுனால அந்த கிரிப்ஸ் அப்படியே இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உப்பு போட்டு பெரட்டிடணும். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி போட்டு பெரட்டி வச்சிடணும். இந்த சின்ன வெங்காயம் தக்காளி சாம்பாருக்கும் இதுக்கும் பிரமாதமாக இருக்கும். இப்போ ஏன்னா வெளியே எல்லோரும் 4 நாள் 5 நாள் வெளியே சாப்பிட்ருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டு சமையல் எப்படின்னு தெரியும். அது ஸ்பெஷலாக இந்த ரோஸ்ட்டு இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்படியே இந்த பேபி ஊரில் பார்த்தா சூப்பராக நான் வீடியோ போட்ட குழந்தைங்கள்லாம் பார்த்ததுன்னா, சின்ன குழந்தைங்களாம் பார்த்ததுன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க சொல்லும். நீங்களும் வெரி ஈஸி. இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தேடவே வேண்டாம். வீட்டில் எப்படியும் எல்லார் வீட்லேயும் சாம்பார் பொடி இருக்கும், அது போட்டால் போகிறோம். காரத்தூள்லாம் வேண்டாம். ரொம்ப காரம்லாம் போட்டு இந்த வெயிலில் யாரும் உடம்பு கெடுத்துக்காதீங்க. இதை வந்து என்ன பண்ணுறோம், சூப்பராக மூடி வச்சிடுறோம். இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வீடியோ எடுக்க ஆள் கிடையாது, நானே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். நல்லா பாருங்க, எல்லாம் அந்த காரம் உப்பு எல்லாம் இப்போ உருளைக்கிழங்கு உள்ளுக்குள்ளே ஏறிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், இதில் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி சோம்பு கிம்பு இதெல்லாம் போடக்கூடாது. இந்த பேபி உருளைக்கு இந்த மாதிரி ரோஸ்ட்டு பண்ணாதான் நல்லாயிருக்கும். அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, அருமையாக இருக்கும். இந்த சாம்பாருக்கும்
சின்ன வெங்காயம் சாம்பார், பேபி உருளை ரோஸ்ட். இன்னும் கூட நேரம் இப்போ வந்து நான் இனிமேல் மூட மாட்டேன். எதுக்கு மூடினேன்னா அந்த உப்பு காரம் அப்படியே அந்த இது மூடிய முறை அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி போகும். அதில் வந்து நம்ம அந்த உப்பு காரம்லாம் உருளைக்கிழங்கு உள்ளுக்குள்ளே போயிடும். இப்போ நம்ம அப்படியே விட்டோன்னா அது அப்படியே இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடும். இப்போ மூடாமல் வைக்கணும். மூடாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் அந்த அரிசி மாவுலாம் போட்டோம் இல்லையா, அதை ரோஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். 2 நேக்கு சொல்லிவிட்டா மூடினது எதுக்குன்னா அந்த எப்படி இருந்தாலும் மூடும் போது கொஞ்சம் தண்ணி ஈர்த்து போகும். அந்த இதில் வந்து உப்பு காரம் உருளைக்கிழங்கு உள்ளுக்குள்ளே போயிடும். முழுசாக இருக்குல்ல, அந்த உள்ளுக்குள்ளே கொஞ்சம் உப்பு காரம் இறங்கணும். இப்போ வேறு மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டோன்னா அதை உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வேறு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும். இது தனித்தனியாக எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா, ரோஸ்ட் ஆகும். இது பாருங்கள், நல்லா ஓப்பனாக வச்சு கொஞ்சம் இது பண்ணி ரோஸ்ட் பண்ணிட்டேன். முதல்ல மூடினேன், அதுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம். அப்படி செம்மையாக ரோஸ்ட். அப்படியே உருளைக்கிழங்கு இந்த அரிசி மாவு போட்டதுனால நல்லா மொறுன்னு அருமையாக இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் சாம்பார், பேபி உருளை ரோஸ்ட் எப்படி இருக்குது? நீங்களும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது லெமன் ரைஸு, தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இப்போ ஊருக்கு போகிறவங்களெல்லாம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை இந்த உருளைக்கிழங்காக சாப்பிடும் குழந்தைங்கள்லாம். இது வந்து ரொம்ப வெங்காயம் தக்காளிலாம் போகும் இந்த வெயிலில் வந்து கண்டிப்பாக ஊசி போயிடும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இது உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறேன். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஊசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தக்காளி வெங்காயம்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த வெயிலில் நம்ம ஊசி போயிடும். ஓகேவா? இப்போ எல்லோரும் ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிங்க, 1 நாள் 2 நாளாக எங்கேயாவது போவீங்க, லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த பேபி உருளை பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலுமிச்சம்பழம் சாதம் இந்த வெயிலில் தான் லெமன் சேர்த்துக்கணும், நிறைய எடுத்துக்கணும். கேர் இருக்காது, மயக்கம் வர்றவங்களுக்கு லெமன் ரைஸ் ரொம்ப நல்லது. காம்பினேஷன் பொட்டேட்டோ. இப்போல்லாம் வெங்காயம் தக்காளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஊசி போய்டும். நன்றி, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இது எப்படி பேபி உருளை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. நன்றி.